தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரோட தான் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். பிஎம் ஸ்ரீ இதுக்கு வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்கீங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு பேசுறாரு. நம்ம சமச்சீர் கல்வியே நல்லா தானே இருக்கு, அதை பார்த்து வைத்தறிச்சல் பண்றீங்கன்னு உதயநிதி அவர்களும் சொல்றாங்க. ஸோ இது உங்களோட கருத்து என்ன? உதயநிதி அந்த ஸ்கூல்ல படிச்சார். டான் பாஸ்கோல படிச்சாரு. நாங்கள் சமச்சீர் கல்வி இல்லை. அப்புறம் திமுக குடும்பத்துல யார் வந்து சமச்சீர் கல்வியில படிச்சாங்க? சமச்சீர் கல்விக்கு அப்புறம் நிறைய படிச்ச பையன் இல்ல, நாம படிக்கும்போது அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆனா வந்து நல்லதானே இருக்கு எஜுகேஷன் சிஸ்டம். மத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்க ஏன் வந்து அதுல எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஃபண்ட்ஸை வந்து லாக் பண்றீங்க, த்ரெட் பண்றீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. இதை நீங்க எடுத்துதான் ஆகணும்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் த்ரெட்ன்றது கிடையாது. அந்த லெட்டர்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு எழுதியிருக்கிற அந்த கடிதத்தை குறிப்பிட்டு தான் நீங்க பேசுறீங்க. ஆமா, எஸ்எஸ்ஏவில் ஃபண்டு வரல அப்படின்னு ஆமா, வரல. ஒரு பொய்யான, மோசமான, உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை, அவதூறான கருத்தை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசுவது. இல்ல, நீங்க அதே லெட்டர்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க 570. முதலமைச்சரே பேசுவது வருத்தத்துக்குரியது. அதுக்கப்புறம் அவங்க பொய் சொல்றதுக்கு கொஞ்சமாவது திமுக காரங்க வெக்கப்படணும். நீங்க திமுக கட்சியாக பொய் சொல்லலாம், ஒரு அரசாக இருக்க பொழுது பொய் சொல்லக்கூடாது. இல்ல, அவங்க ஏன் பொய்ன்னு சொல்றேன்னு கேளுங்க. பள்ளிகளுக்கு வந்து அக்ரி பண்றாங்க. வரேன் ஏன் பொய்ன்னு சொல்றேன்னு கேளுங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டி நிலுவைன்னு சொல்லிட்டு. ஆமா, நிலுவைன்னு அப்ப நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன். நீங்க ஒரு வீட்டு வாடகை அது நல்ல ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜிஎஸ்டி நிலுவையை திமுக காரங்க நிப்பாட்டினாங்க. ஓகே, 1ஆம் தேதி வாடகை. நீங்க 20ஆம் தேதி வந்து உங்க வீட்டு ஓனர் வாடகை கேட்டா நீங்க தர மாட்டீங்க. போயிட்டு 1ஆம் தேதி வாப்பான்னுவீங்க. ஏன்னா டியூ டேட்ல தான் வாடகையை தர முடியும். ஆனா 20ஆம் தேதி வந்து 20 நாள் வாடகை பெண்டிங்னு உங்க வீட்டு ஓனர் சொன்னார்னா அது உண்மைதான். ஆனா அப்ப தர முடியாது. அப்படிதான் ஜிஎஸ்டி நிலுவை. அது எப்ப அந்த டியூ டேட் வருமோ அப்பதான் தருவாங்க. ஜிஎஸ்டி நிலுவைன்னு கத்திட்டு கூப்பாடு போட்டு ஒரு அரசியல், மோசமான ஒரு அற்ப அரசியல் பண்ணாங்க. ரெண்டாவது, இப்போ எந்த ஒரு ஃபண்டு வரணும்னாலும் இப்ப அடுத்து அந்த ₹1 29 காசுன்னு ஒரு பச்சையா ஒரு புழுனாங்க. நாங்க ₹1 கொடுத்தா 29 காசு தான் நமக்கு தமிழக மக்கள் செலுத்துகிற வழிபணத்துல 29 காசு தான் மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான, கொச்சையான, அவதூறான ஒரு அற்ப பொய்ய சொன்னாங்க. ₹1 கொடுத்தா 50 காசு எடுத்த உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. கட்டும் போதே நம்ம அப்படிதான் கட்டுறோம். ஸ்டேட் ஜிஎஸ்டி கட்டுறோம். ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ₹1 கட்டினா 50 காசு ஸ்டேட்டுக்கு போயிடுது, 50 காசு சென்ட்ரலுக்கு போயிடுது. 50 காசு மத்திய அரசாங்கத்துக்கு போது பாருங்க. அதுலயும் 41% மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் திருப்பி கொடுக்குது. 50 காசுல 41% அப்படின்னு சொன்னா 29 காசை தான் மத்திய அரசாங்கம் வச்சுக்குது. நம்ம ₹1 கட்டுற டாக்ஸ்ல 29 காசு தான் மத்திய அரசாங்கம் வச்சுக்கிட்டு 71 காசை என்ன பண்ணுது, மாநில அரசாங்கங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு பச்சை புழுகு. இப்ப வந்து மாட்டினாங்க பாருங்க எஸ்எஸ்ஏ. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். லாஜிக் முடிச்சிடறேன். மாநில அரசாங்கங்களுடைய அரசு பள்ளிகளுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு நிதி கொடுக்கறது மத்திய அரசு நான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். இதை யாராவது கொராபரேட் பண்ணணும்ல, ஸ்டாலினே வந்து கொராபரேட் பண்ணிட்டாரு. நம்ம இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோம். போனவொடனே பாக்குறோம், இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அருமையான கட்டடங்கள்லாம் மாறிட்டு இருக்கு. நல்ல ஓரளவு வகுப்பறைகள் இருக்கு. பல இடங்கள்ல கழிவறை கூட இல்லாமலாம் இருக்கு. அரசு பள்ளிகள் கிராமங்களுக்கு டவுன் டவுனுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா அந்த பள்ளி தமிழ்நாடு கல்வி துறை வந்து நல்ல பண்ணது அப்படி சொல்றீங்க. மோடி கொடுக்குற காசுல மோடி கொடுக்குற காசு 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாலும் 40% அப்படியே வச்சுக்கோங்க. 60% கொடுக்குற புண்ணியவன் யாரு? 60% கொடுக்குற புண்ணியவன் யாருங்கம்மா? இல்ல, நீங்க அதை எப்படி நீங்க அதை இது பண்ணிருக்கீங்க? அரசு தமிழக கடமை தானே, அரசோட கடமை தானே அவங்க செய்யறாங்க. நீங்க இது மட்டும் லேபிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு என்ன சொல்றாங்க? கடமையை தான் பண்றாங்கலாம் சொல்லாதீங்க. இந்த திட்டத்தை துவக்கி வைத்தவர் வாஜ்பாய். அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசெல்லாம் இருந்ததுல்ல, அவங்க எல்லாம் கடமை கிடையாது. அப்ப எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க? பண்ணலன்னு தான் சொல்றேன். எதுவுமே பண்ணல. எஸ்எஸ்ஏ ஸ்கீமுடைய துவக்க புள்ளி எங்கிருந்து வருது? வாஜ்பாய். எங்கிருந்து வருது தெரியுங்களா? அனைவருக்கும் கல்வி என்பது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வருது.
அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் கூட 11 வருடங்கள் ஆச்சு காங்கிரஸ் அரசுக்கு ரைட் டு எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட்டாக சேர்க்கறது. எஸ்ஏசிஏ ஸ்கீம் மூலமாக வாஜ்பாய் என்கிற பெருமகன் அனைவருக்கும் கல்வி கிடைத்தாக வேண்டும் என்கிற இந்த திட்டத்தை கொண்டு வர. சரிங்களா? இப்போது நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் பள்ளி கட்டடங்கள்லாம் பார்க்குறீங்க. அந்த பள்ளி கட்டிடங்கள் எல்லாமே இந்த மாதிரி எஸ்எஸ்ஏ திட்டத்தில் மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியில் தான் மாநில அரசாங்கம் கட்டுக்கிறதுங்கிற உண்மை இந்த விஷயத்தில் தான் வெளில வந்தது. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, இதில் பாயிண்ட் நம்பர் 1லேயே ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் குன்னத்தூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 11வது 12ஆம் கிளாஸ் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் சாங்ஷன் ஆகிடுச்சு. 10th வரைக்கும் இருந்தது. 11th 12th உயர்நிலை பள்ளியிலேருந்து மேல்நிலை பள்ளியாக சாங்ஷன் ஆகிடுச்சு. அரசு பள்ளி. போய் பார்க்குறேன் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்க மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. 10th வரைக்கும் ஸ்கூல் பில்டிங் இருக்குது. 11th 12th கிளாஸ் ரூம் இல்லை. நான் கேஸ் போடுறேன். எப்படி கேஸ் போடுறேன்? அந்த +2 மாணவர்கள் 4 பேரை கொண்டு வந்து ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டு, இன்னைக்கு எப்படா நீ கிளாஸ் ரூம் இல்லாமல் வச்சிருப்பேன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறேன். மாநில அரசு வந்து ஒரு பதில் சொன்னிச்சு. அப்போ தான் எனக்கே உண்மையில் இந்த விஷயம்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளிக்கூடங்களை எஸ்எஸ்ஏ என்கிற மத்திய அரசாங்கம் தருகிற பணத்தில் நாங்கள் கட்டி கொடுக்குறோம். 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்களை RMSA என்கிற மத்திய அரசாங்கம் தருகிற நிதியில் நாங்கள் கட்டி கொடுக்குறோம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கட்டிடங்களை நபார்டு வங்கி மூலமாக மத்திய அரசு தருகிற பணத்தில் நாங்கள் கட்டுகிறோம். இங்கே நபார்டு வங்கியிலிருந்து இன்னும் பணம் வரவில்லை, அதனால் நாங்கள் கட்டவில்லை. 2 கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை தமிழக அரசுக்கு. அங்கேருந்து ஃபண்டு வந்தால் தான் கட்டுது. ஆனால் அதில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், பார்ஷியல் ஃபண்டிங் இவங்க சைட்லேருந்தும் இருக்குல்ல, ஃபுல்லாகவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேஜர் ஷேர் யாரு? சரி, இந்த மேஜர் ஷேர் மத்திய அரசு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இது முன்னாடி தெரியுமா? நீங்கள் ஒரு நாள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? மாநில அரசாங்கம் தான் இந்த பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்குது நினச்சிட்டு இருந்தீங்களா இல்லையா? அதில் போனீங்கன்னா மோடி ஃபோட்டோ இருக்குமா? இருக்காது. எஸ்எஸ்ஏ ஸ்கீமுக்கு என்ன இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு பென்சிலில் ஒரு பொண்ணு பாப்பா ஒன்று உட்காந்துருக்கும் புக்கை வச்சுக்கிட்டு, இன்னொரு பையன் பின்னாடி அந்த பென்சிலுக்கு இந்த பக்கம் உட்காந்துருப்பான். அந்த பென்சில்ல பறக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதுதான் எஸ்எஸ்சி. இல்ல அதுதான் நீங்க டைவர்ட் ஆகி இதுதான் சொல்றேன், ஸ்டிக்கர் ஓடுறது. ஏற்கனவே இந்த ஸ்கீம் இருக்கு. நீங்க இந்த PM ஸ்ரீ ஸ்கீம் கொண்டு வரும்போது தானே இங்க சிக்கலே இருக்கு. PM ஸ்ரீ பள்ளிகளை ஒத்துக்கொண்டால் தான் எஸ்எஸ்ஏ உடைய ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் எங்குமே சொல்லவில்லை. அப்ப ஏன் நிலுவையில இருக்கு தொகை? அதான் சொல்றேன், டியூ டேட் வரல, புழுகுறாங்க, பொய் சொல்றாங்க. சரி, நம்ம அந்த PM ஸ்ரீ ஸ்கூலுக்கே வருவோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அனைவருக்கும் சமமான அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க பல பள்ளிகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு வார்டுக்கு 2 பள்ளியை மட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க எதிர்க்கிறாங்கல்ல. எது எதிர்க்கிறாங்க? இப்ப எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுங்க. கொடுக்கும்போது பள்ளிகளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது மூலமா நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை புகுத்த ட்ரை பண்றீங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அது மூலமா புகுத்தணும்னு அவசியமே இல்லை. அதோட சாராம்சமே அதான். நேஷனல் எஜுகேஷன் PM ஸ்ரீஸோட சாராம்சமே கொஞ்சம் பேச விடுங்களேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு கிடையாதுங்கம்மா. பேசுறது எல்லாமே, அதாவது ஒரு அறிவுக்கு ஒவ்வாத கருத்தா இருந்தா பதில் சொல்லலாம். பேசுறது எல்லாமே அறிவுக்கு ஒவ்வாம இருந்தா நாங்க என்ன பண்றது? நேஷனல் எஜுகேஷன் நீங்க சொல்றீங்கல்ல, வெஸ்ட் பெங்காலும் நீங்க சொல்றீங்கல்ல, டெல்லியும் சொல்லவே முடியாது. பஞ்சாப் வந்து சைன் பண்ணிட்டு பேக் அடிக்கிறாங்க இப்போ. அப்ப மற்ற மாநிலங்களும் இதை எதிர்க்கிறாங்க தானே. அறிவுக்கு ஒவ்வாமல் 1000 பேர் 1000 பேசலாம். சட்டம் என்பதும் நீதி என்பதும் மாறாதது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்றதற்கான அதிகாரம் எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. PM ஸ்ரீ பள்ளிகள் என்பது வேறு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது வேறு. நீங்கள் அதை ரெண்டுத்தையும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. NEP அடிப்படையில் தான் PM ஸ்ரீ பள்ளிகள் வருதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் PM ஸ்ரீ பள்ளிகள் மட்டுமே NEP கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலையுமே தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி வரையறுக்கப்படும். அந்த பாலிசியை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு பாடநூல் கழகமும் தங்களுடைய பாடத்திட்டத்தை வடிவமைக்கணும். CBSEயும் தன்னுடைய பாடத்தை கொஞ்சம் கேப் கொடுங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சு மக்களுக்கு புரியணும். தமிழ்நாடு பாடநூல் கழகம் எதை வச்சு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார் நம்மலாம் படிச்சோமே சார், அது நம்ம படித்த எஜுகேஷன் வந்து நல்லா தானே இருந்தது, மெட்ரிகுலேஷன் இதில் வராது கவர்மெண்ட் ஸ்கூலில். அதான் இப்போ சமச்சீர் நல்லா தானே இருக்குங்கிறாங்க. சமச்சீர் இங்கே வரணும்னு இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு கேஸ் போட்டவன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் அஸ்வத்தாமன், தெரியுமா?
சமச்சீர் கல்வி வேணும் சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவன் இந்த அஸ்வத்தாமன். நான் எனக்கு எஜுகேஷனலிஸ்ட்னு ஒரு ஃபேஸ் இருக்கு, அதனால தான் இவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் அது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சமச்சீர் கல்வி, சத்தியமாக சமச்சீர் கல்வி நல்லா இருக்கு. முன்னாடி இருந்த சிஸ்டத்தை விட அதுதான் அவர் சொல்றாரு. நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, ஏன் அதுக்குள்ள டென்ஷன் ஆன வர்றேன்ல. முன்னாடி இருந்த சிஸ்டத்தை விட சமச்சீர் கல்வி நல்லா இருக்கு. ஆனால் சமச்சீர் கல்வி ஏன் நல்லா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணதுனால நல்லா இருக்கு. புரியுதா? இது புது ட்விஸ்டா சொல்றீங்க? புது ட்விஸ்ட் இல்லைங்க, அதுதாங்க உண்மை. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று வரும் தெரியுங்களா, பீரியடிக்கலா 2015ல் ஒன்று வந்து தெரியுமா, அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 2005ல் ஒன்று அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்தில் அதை சரியாக ஃபாலோ பண்ணலை. அதுக்கப்புறம் வந்த சிஸ்டத்தில் அதை சரியாக ஃபாலோ பண்ணாங்க, வழிகாட்டுதல்களை சரியாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் ஒரு புக்கை ரிவைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியுடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாக வேண்டும். இப்போ நீங்கள் இந்த காலை உணவு திட்டம்லாம் கொடுக்குறாரு ஸ்டாலின், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி உள்ள வரலன்றீங்க. ஆல்ரெடி உள்ள வந்து டெய்லி காலைல பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, உள்ள வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, இன்னும் நாங்க உள்ள விட மாட்டோம். எதுக்குங்க இப்படி ஏமாத்துறீங்க? அப்ப சும்மா ஒரு கண் துடைப்புக்கு தான் ஏதாவது சொல்லி நாடகங்க. திமுக ஒரு அரசு இப்படி பச்சை பச்சையா நாள் ஃபுல்லா புலிவிட்டு எப்படிதாங்க இவங்களுக்குலாம் தூக்கம் வருது? போன வருஷம் எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல போன அகாடமிக் இயர்ல ஒதுக்குன தொகை எவ்வளவு தெரியுங்களா? 1600 கோடி. இந்த வருஷம் எவ்வளவு தெரியுமா? 4800 கோடி. கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து அதிகமா வாங்கிக்கிட்டு எஸ்எஸ்ஏல எனக்கு காசு வரல, சாங்ஷன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அத நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்றதானே சார் அவங்க அலிகேஷன். நீங்க ஸ்டாலின் லெட்டர் எடுத்து பாருங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் வந்துருச்சு. இருங்க சொல்ல விடுங்க. இப்ப ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றாரு? அதுல பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை அனுமதிக்காத மாநில அரசாங்கங்களுக்கு எஸ்எஸ்ஏ நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைக்குமோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. முன்னாடியே ஒரு உஷாராரு, நீங்க பண்ண போறதா கிடையாது. 15 நாள் அங்க சாங்ஷன் ஆகி போச்சு. சாங்ஷன் ஆயிடுச்சு 4600 கோடி. அந்த 4600 கோடி சாங்ஷன் பண்ணது யாரு? நீங்க சொல்றீங்கல்ல சார் எங்களுக்கு இன்னும் இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அது சாங்ஷன் பண்ணது யாரு? மத்திய அரசு சாங்ஷன் பண்ணிடுச்சு, அலாட்டு ஆயிடுச்சு, வரப்போகுது. நீங்க பேசினாலும் பேசாட்டினாலும் 15 நாள் அது வரப்போகுது. தெரிஞ்சுக்கிட்டே கத்துறாங்க. அரசியல் நாடகம்ன்றீங்க, கேவலமான அரசியல் நாடகம்ன்ற. எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு வார்த்தையை மாத்தி சொன்னதுக்கு தெரியாம சொன்னதுக்கு எனக்கு 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருது, தூக்கம் வர மாட்டேது. நீங்களாம் உங்களா மனசாட்சி தான் இருக்கா? இப்படி இதை வச்சுதானே சார் ஒரு வாரமா விவாதம் 3 வருஷமா இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி நிலுவா வரல, 1 ரூபா கொடுத்தா 29 காசு. இப்ப இதுல என்ன ஒரு நன்மை நடந்ததுன்னா இப்ப மக்களுக்கு தெரியுது, அட பாவிகளா, அப்ப தமிழ்நாடு அரசு பள்ளிகளை கட்டி கொடுக்குறதும் மோடி தானா? அங்க காசு வாங்கிதான் நீங்க கட்டி கொடுக்குறீங்களா அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சது. அது ஒரு நல்ல விஷயம். நீங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னு மோடி நினைச்சிருந்தாருன்னா 1600 கோடி போன கல்வியாண்டுக்கு ஒதுக்குனவர் இந்த வருஷம் 4600 கோடி ஏன் ஒதுக்க போறாரு? 4800 கோடி ஏன் ஒதுக்க போறாரு? அதிகமா ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு உங்களுக்கு அதிகமா ஒதுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தமிழக அரசு தமிழக பள்ளி கட்டிடங்களுக்கு தமிழக மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஸ்டாலின் லெட்டர் எழுதினார் சார். ஸ்டாலினுக்கு திருப்பி எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு லெட்டர் எழுதினார், அதை பார்த்தீங்களா? அதில் சொல்கிறார், சார் இந்த மாதிரி போன வருஷம் இவ்வளோ குத்தம், இந்த வருஷம் இவ்வளோ அலர்ட் ஆகிப்போச்சு அப்படின்றார். இந்த எஸ்எஸ்ஏவுக்கு ஃபண்டு வரலன்றதே முதல்ல தப்பு. இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு நிற்கிறீங்க, இப்போ வரவே இல்லைன்னு அவங்க சொல்லலை. இருங்க வரேன். வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து நீங்கள் வந்து அண்ணா நகர் போகிறதுக்கு பஸ்ஸில் நிற்கிறீங்க. பஸ்ஸு எத்தனை மணிக்குன்னா 10 மணிக்கு வரும். நீங்கள் 10:15க்கு பஸ் இன்னும் வரலன்னு சொன்னீங்கன்னா கரெக்டு. 9:45க்கு பஸ் வரலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கரெக்டா? அது கரெக்ட் இல்லை, வெயிட் பண்ணு. ஃபேக்சுவலாக கரெக்டு தான். பஸ் வரலன்றது ஃபேக்சுவலாக கரெக்டு தானே? பஸ் வரல தானே? ஆனா பஸ் எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு வரும். 10 மணிக்கு தான். நீங்க 10:15க்கு பஸ் வரலன்னு சொன்னா நியாயம். 9:45க்கு நீங்க பஸ் வரலன்னு சொன்னா ஃப்ராடு தனம். அதைத்தான் இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 9:45க்கே 10 மணி பஸ் வரல, 10 மணி பஸ் வரலன்னு கதறாங்க வேணும்னே. நீங்க பிஎம் ஸ்ரீ அனுமதிக்கலன்னா நாங்க எஸ்எஸ்ஏ ஃபண்டை நிறுத்துவோம்னு எந்த இடத்திலையுமே மத்திய அரசாங்கம் சொல்லவில்லை. அதுல கூட ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நீங்க நிறுத்துறீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு சந்தேகத்துக்குலாம் நாங்க ஆளா? உங்களுக்கு 1000 சந்தேகம் வரும். இப்போ நம்ம அந்த பிஎம் ஸ்ரீ
எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, அது மூலமா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு இப்ப அன்பில் மகேஷ் சொல்றாரு இல்ல. சோ அப்ப அந்த அழுத்தம் இருக்குதானே மத்திய அரசுல போய் இருந்து. சொல்றாரு, அப்புறம் எப்படி சார் எம்ஓயு எல்லாம் சைன் பண்ணீங்க? புழுகுறாரு. இது பண்ணாதான் இந்த இந்த இது பண்ணா நான் பண்றோம். இப்போ இவ்வளவு நேரம் உங்களுக்கு தானே விளக்கமா சொன்னேன். இல்ல 9:45 அதுல இப்ப அவங்களோட பாயிண்ட் 9:45க்கு 10 மணி பஸ் வரலன்னு ஸ்டாலின் சொன்ன கதையை தான் அன்பில் மகேஷும் சொல்றாரு. இதுக்கும் பிஎம்ஸ்ரீ எஸ்எஸ்ஏ ஃபண்டுக்கும் பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எஸ்எஸ்ஏ ஃபண்டு நிறுத்தப்படவே இல்லை. இன்னும் 10 மணி ஆவலை, பஸ் வரலை. 9:45 தான் ஆயிருக்குது. 9:45க்கு நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்னா அது ஓன் தப்பு. 10 மணி தான் பஸ் வரும். அலர்ட்டா ஆயிடுச்சு 4800 கோடி வரும். வர்றதுக்குள்ள நீங்க ஒரு நாடகம் போடுறீங்க. ஏன்னா இந்த நாடகத்தை நீங்க 3 வருஷமா பண்ணி பழகிட்டீங்க. 3 வருஷமா என்னங்க நடந்தது? கேஷ் விடு. இதை விட்டா வேற என்னதான் இருக்கு? சரி, நாங்கெல்லாம் குடிச்சு குடல் வந்து போய் உங்களுக்கு 55,000 கோடி கொடுத்தோமே, அதை என்ன பண்ணீங்க? மக்கள் நாங்கள் கொடுக்குற டாக்ஸில் 1 ரூபா கட்டினா எடுத்தோடனே உங்களுக்கு 50 காசு வருது, அதை என்ன பண்ணீங்க? இல்லை மோடி அவர்களுக்கு போகிற அந்த 50 காசுலேயும் 41% உங்களுக்கு கொடுக்குறாரு. 29 காசை வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் 71 காசு உங்களுக்கே கொடுத்துட்றாரு, அதை என்ன பண்ணீங்க? மக்கள் நலனுக்காக தான் செலவு பண்றாங்க. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கல்ல. சொல்லுங்க, ஒரு 5 திட்டம் சொல்லுங்க. இப்ப இந்த மாணவர்களுக்கான 1000 ரூபாய் திட்டம் கொடுத்திருக்காங்க, மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டம் பண்றாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, சைக்கிள் எப்படி பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. சைக்கிள் எப்படி இருந்தது பாத்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா தானே சார் இருக்கு. நல்லா இருந்ததா? மனசாட்சியெல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்க இப்போ பள்ளி மாணவர்கள்லாம் கேட்டாங்கன்னா கொலவெறி ஆயிடுவாங்க. சைக்கிள்னா சைக்கிள் எடுத்தோடனே ஓட்டணும், அதுக்கு பிறகு தான் சைக்கிள். சைக்கிளை கொடுத்து பள்ளி மாணவர்கள் யாராவது வீட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போனாங்களா நீங்கள் பார்த்தீங்களா? எல்லாம் சைக்கிள் கடைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா ஒரு சைக்கிளில் இதில் பெல் இல்லை, ஒரு சைக்கிளில் பிரேக் இல்லை, ஒரு சைக்கிளில் வீல் இல்லை, ஒரு சைக்கிளில் கேரியர் இல்லை. நடந்துதா நடக்கலையா? சரி, இந்த சைக்கிளுக்கெல்லாம் காசு கொடுக்குற புண்ணியமா யாரு? மோடி. எஸ்எஸ்சி ஸ்கீம். இது அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஃபண்டு எங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது. இன்னும் நீங்கள் யூனிஃபார்ம் கொடுக்கல, ஆனால் ஃபண்டு வந்துருச்சு. நீங்கள் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஃபண்டு வந்துருச்சு சார். சார் மோடிஜி 500 கோடி கொடுத்துட்டாருல்ல சார், யார் சார் கொடுக்கல யூனிஃபார்மு? கீதா ஜீவன் சொல்கிறாங்க சார் நாங்கள் தச்சிட்டு இருக்கோம் சார். நீங்கள் ஸ்கூல்லெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? இல்லை. எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையாவது டைலர் வந்து அளவு எடுத்து துணி கொடுத்து, ப்ரைவேட் ஸ்கூல்லையாவது அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? ப்ரைவேட் ஸ்கூலில் துணி கொடுக்குறது டைலர் வந்து அளவு எடுத்து தச்சு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? மனசாட்சி இல்லாமல் கீதா ஜீவன் என்ன சொல்கிறாங்க சார், அளவு எடுத்து தச்சிட்டு இருக்கோம் சார். 500 கோடி அந்த மகான் கொடுத்தாரு, கொடுத்தீங்களா? நீங்கள் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த புண்ணியமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு, நீங்கள் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அது பார்த்தா அதை கேஷ் விடுன்னு புலம்பி தள்ளிகிட்டே தான் இருக்கீங்க. மக்களுக்கு கொடுங்கன்றோம். நீங்கள் சொல்கிற இந்த 2000 ரூபா அது டைரெக்டாக ஓட்டுக்காக. மகளிர் ஓட்டு வந்துச்சா பார்க்குறாங்க, மகளிர் ஓட்டு ஓரளவு வந்திருக்கா, ஓகே. இளைஞர் ஓட்டு வரல. இளைஞர் என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்கு போடுறாங்க, நாம் தமிழருக்கு போடுறாங்க. கூட அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, இவ்வளோதான் உங்கள் ஓட்டுக்கானதுன்னு சொல்ல. ஆமாம், அதுலேயும் என்ன பண்ணுறீங்க? எஸ்சி எஸ்டிக்கு ஃபண்டு கொடுக்குறாருல நரேந்திர மோடி. ஆமாம், எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாய் சொந்தமாக இவங்க காசு கிடையாது, அதில் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க கொடுக்குற மகளிருக்கு வந்து எஸ்சி எஸ்டி மகளிர் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எஸ்சி எஸ்டி ஃபண்டில் கணக்கு காட்டி இப்படி கொடுக்குறாங்க. இவ்வளவு ஊழல் நடக்குதுங்க. நாங்கள் அதை தான் சொல்கிறோம், நரேந்திர மோடி கொடுக்குற காசை மக்களுக்கு ஊழல் பண்ணாமல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பொய்யா அரசியல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காதிங்க. ஃபண்டு எந்த டேட்டில் வருமோ அந்த டேட்டில் டான்னு வரும். புரியுதா?